ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக சுவையாக பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். பிள்ளைங்கள்லாம் கேரட் பீன்ஸ் சாப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னா இதேமாரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கே பிடிக்கும். 2 கேரட் எடுத்துக்கலாம், 2-3 பீன்ஸ் எடுத்துக்கலாம். அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பீட்ரூட்டு இணக்கிறத வச்சு நீங்கள் இணக்குனீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ கேரட் பீன்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பல்லாரி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 3 கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்காங்க. மேக்ஸிமம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம அதை பார்க்க இது கலர்ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க ஆசைப்பட்டு சாப்பிடும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாரி டேஸ்ட்டாக லஞ்ச் பேக் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ 3 கேரட்டு, 2-3 பீன்ஸு, 2 வெங்காயம், 2 மிளகாய். ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கடிப்படும்போது ஒரு லைட்டாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதே நல்லா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பல்லாரியை கட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோல கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இது வெந்ததுக்கப்புறம் அது லைட்டாக பேப்பர் கலரில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் அதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணான்னா அது நல்லா இருக்காது. இதுனா கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இது பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கணும். ஸோ அதனால் ஒரு இட்லி பாத்திரத்தில் உள்ள மூடி வச்சு அதை மூடி வச்சுக்கலாம். அதுக்கு தேங்காய் தேவைப்படும். ஸோ ஒரு 2 முறி தேங்காவை அதை கட் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்துட்டு ஸோ அது கூட நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காவை தண்ணி போல் தான் அரைச்சி வைக்கணும். ஸோ அது கூட அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேக வேண்டியதுனால நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா இது பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். கொத்தமல்லி அது கூட சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே டேஸ்ட்டாக சின்ன பிள்ளைங்கள்லாம் வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னா இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்களே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோணுங்கிறதுனால பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி பிள்ளைங்க சாப்பிடுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.